இப்போ பார்த்தோன்னா காவேரி அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா விஜயை பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நவீன் தம்பி எல்லாத்தையும் சொன்னாப்புல, நம்ம குட்டி காவேரி காணாமல் போனது, இப்போ நவீன் தம்பி சரியான நேரத்துக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து விஜய் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் வந்து நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வர வேணாம், நானும் வர வேணாம். காவேரியை வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணமே, குட்டி காவேரி காணாமல் போனதுக்கு காரணமே நான் தானா? நாங்கள் ட்ராமா பண்ணுறோமா? இந்த மாதிரி காவேரி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா காவேரி எவ்வளவோ தூரத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் இருக்காளா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்போ உயிரோடு இருக்கா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேர்ந்துருவோம் தான் நினச்சோம். ஆனால் இப்படி போக போக பார்த்தா ரொம்ப பிரச்சனையாக வருது. இன்னும் வந்து நாங்கள் பிரிஞ்சிருக்கு தான் நல்லது. இன்னும் இதை பற்றி நான் இன்னும் பேச மாட்டோம். நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வராதீங்க, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே காவேரி அப்படியே ஸ்கூல் போயிட்டு முடிஞ்ச பின்னாடி கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் போய் சாமி கும்பிட்டு மனசே கேட்கல, விஜய் சொன்னதவே தான் மைண்டில் ஓடி வருது. அதுக்கடுத்து நேராக என்ன செய்யறாங்கன்னா குட்டி காவேரியை பார்க்குறக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோம்னா ராதா வந்து எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. இல்லை, நான் வந்து காவேரியை பார்க்குறக்காக வந்தேன், ஒன்னால தான் காவேரி குட்டி காவேரி காணாமல் போனான் அப்படின்றாங்க. உடனே எனக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்னது மனசு கஷ்டமாக இருக்குது, நான் குட்டி காவேரியை பார்த்தனே போயிடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ட்டு ராதா சொல்லிகிட்ருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தோன்னா தாத்தா வந்து, என்னம்மா பேசுகிற, வீட்டுக்கு வந்தவங்களும் இந்த மாதிரி பேசக்கூடாது, காவேரி நீ போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து ராதாட்ட சொல்கிறாங்க, அந்த காவேரி போகிற வரைக்கும் நீ இந்த சைடே வரக்கூடாது அப்படின்றாங்க. அப்படியே காவேரியை பார்க்க போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா காவேரி அம்மா 6 மணி ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்றாங்க. கொஞ்சம் கிளாஸ் எதுவும் இருந்தால் லேட்டாக தான் வருவா, ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சே வரலையே அப்படின்றாங்க. அதுக்கடுத்து கங்கா எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கடுத்து கால் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. நிவின் வந்து, சரி நான் போய் பார்க்குறேன், ஒரு வேளை காவேரி இங்கே வந்துட்டாங்கன்னா எனக்கு சொல்லிடுங்க, நான் இடையில இருந்தால் வந்துடுறேன், நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டை விட்டு போக சொன்னதே மைண்டில் வருது. வீட்டை விட்டு போயிடலாமான்னு என்னன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை காவேரி ஊரை விட்டு போகிறாங்களா என்ன, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.